நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி. மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 11:17 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:03 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:03 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியமான உங்களுடைய செயல் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரும் நாகரிக கொடுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் எதிலும் முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும். காதலை பற்றி நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற சிக்கல்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. விவேகமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முடிவில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகள் தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். பொறுமையாக இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்கும். கருத்திகை என்று நீங்க எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்குங்க. பேச்சுக்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்க முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் தேடி வரக்கூடும். விரைவாக எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. என்று மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்.
சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணிகளில் ஈடுபடுவீர்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று பெண்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி கொடுக்க முடியுங்க. பெண்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லை, முடிஞ்சளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் சிறப்பு என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வெட்டி பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள் என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி செல்ல கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க என்று நல்ல விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையாக செயல்படுங்கள் என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை. என்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. மனம் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. என்று பட்டும் படாமல் பேசுவது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவர்கள் என்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மனதிற்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம். என்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இந்த முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். வெகு விரைவாக செயல்பட்டு இதில் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எது எப்படியோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணும் மட்டும் பண்ணுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் என்ற அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல்நலத்தில் உங்களுக்காக ஏற்படக்கூடுங்க. வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். தொழிலில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று பண வரவுக்கு குறைவு இருக்காது. செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. தடை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபார போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை நீங்க எடுத்துக் கொள்வீர்கள். ஓரளவு மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கட்டளையிடுகின்ற அதிகார பணவி கிடைக்க கொடுங்க. சுமூகமான சூழல் எதிலும் வெளிப்படக்கூடும். மிதுனம் ராசினியர்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஓரளவு மாறுதலுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர
பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு இருக்காது. போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் வெற்றியை கொடுக்கும் என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த சூழல் இருக்கும் என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரீஷம். இந்த விடாமுயற்சிக்கு திருமலாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுமூகமான சூழலும் இன்று உருவாக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் விரைவாக செயல்பட கொடுங்க என்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். திருவாதிரை தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. புனர்பூசம் என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனம் மகிழ்ந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். பயம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும் என்று ஒருதலுக்கு மாறுதலுக்கு உரிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கும். சோதனை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் விரைவாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். பண வரவு வந்து கொண்டு தான் இருக்கும். தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தடை நீங்கும். செல்வம் சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று உருக்கமாக அனைவரிடமும் பேசுவீர்கள். மகிழ்ச்சியாகவும் பொழுதை கிடைப்பீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, பெண்கள் உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு மனோ தைரியம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க என்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பூசம் பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். காரியங்கள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க எல்லாம் சுமூகமாக இருக்கும். ஆயில்யம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பதட்டத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திருநாக இருக்கக்கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் வேகம் பிறக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க.
நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது ரொம்ப சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. என்று முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக அது உங்களுக்கு சரியாக கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்மறையாக பேசியவர்கள் விலகி செல்லக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று நீங்க நேர்மையான எண்ணத்தை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். தொடர் முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பணிகளை விவரமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று சிம்ம ராசினியர்கள் தைரியத்தோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான சூழலும் வெளிப்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பண வரவு வரக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து தோன்றும். பெண்கள் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக கொண்டிருக்கும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்வதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். முக்கியமாக உயர்கல்வியை நல்ல விதத்தில் தேர்ந்தெடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் உங்களுக்கு விரைந்து செல்ல கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. உத்திரம் கனிவாக பேசியதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. தைரியத்தோடு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். இடமாற்ற சிந்தனை உங்களுக்கு மேலுங்கும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கொடுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. என்று தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதல்ல கொஞ்சம் அமைதி கொள்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனிவாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். எதையும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. இன்று மகிழ்ச்சி மிகுந்த நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். அஸ்தம். இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கவலைப்படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வீக சிந்தனை மேலோங்கும் என்று உங்களுக்கு தனவரவு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் என்று நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்புங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போக போக என்று உங்களுக்கு பிரச்சனைகள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். சித்திரை. பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து செல்லுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கட்டும், முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட கடுமையான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எல்லோரும் உங்களை பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். இன்று நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாக இருக்க கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசினியர்கள். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க கொடுங்கும். சிந்தனை வளம் இன்று மேலோங்கும் நாக இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளும் மேற்கொள்வீர்கள். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். கேட்ட உதவிகளை அற்புதமாக செய்து கொடுப்பீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். திடீர் கோபங்கள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதானமாக இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விட முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நன்மை கொடுக்கும். தெளிவான சிந்தனை ஒரு பக்கம் தோன்றுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதெல்லாம் மாறிவிடக் கூடும். சுயநலம் கருதாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். தொகையும் கேட்ட இடத்தில் எதிர்பார்த்தபடி வந்து சேர கொடுங்க. பெண்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நீங்க இப்பொழுது நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். உங்களால் கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உங்களுடைய லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத நன்மைகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சுவாதி. என்று திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. மனதிற்குள்ளும் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. விசாகம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலுங்கி விடக்கூடும். தொகையும் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக அலைமோதும். என்று அந்நிய தேச பயணங்கள் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க.
வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் மூலம் வருகை ஏற்படக்கூடுங்க. செலவுகளும் இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருந்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு பொறுமை காப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்கும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்ப வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. அனுஷம். என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. மகிழ்ச்சி மிக செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. என்று ஓரளவு சுபிக்ஷமான நாளாக இருக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். கேட்டை. என்று தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி மேலோங்கி விடக்கூடும். என்று குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடம் பொருள் பார்த்து பேசுவது எதிலும் நல்லது. புத்தி சாதுரியத்தால் சமாளிக்க முடியுங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க பெரியவர்கள் சொல்கின்ற ஆலோசனை கேட்டுபடி அதன்படி நடக்க பாருங்கள். அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், என்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கோவில் வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிலும் கூதுகளும் பிறக்கக்கூடுங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விட முடியும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டு எதிலும் தைரியமாக செல்லப்பட வேண்டும். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை ஒரு பக்கம் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் சோர்வும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலுவையில் உள்ள பணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தயார் செய்து கொள்வீர்கள். வரவேண்டிய பணத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். மனதிற்குள் நீங்கள் தான் நிம்மதி கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் ஜெயிப்பதற்கான அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியில் என்ன படிக்க வேண்டும் என்று இல்லத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க வியக்கும் வகையில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முயற்சி உங்களுக்கு அமைதியாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் வீரியம் படுத்துங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். என்று நீங்க தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மற்றொரு விஷயத்தை தலையீடுகள் செய்ய வேண்டாம். போகட்டும் என்று எதையும் விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் என்று பழைய பாக்கிகள் வசூலாகும். கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமை இன்று ஏற்படக்கூடும். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து பாதியிடம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்கள் நிலையை நீங்க கண்டிப்பாக உயர செய்வீர்கள். என்று புதிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் வாகனம் ஏற்படக்கூடும். என்றோ செய்த ஒரு உதவிக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. மதில் மேல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். மனம் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். என்று பெண்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் என்று விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற கூடுங்க. அதே போல பெண்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாணவ கண்மணிகள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டு இல்லத்தில் சொல்லுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். யதார்த்தமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். திருவோணம் என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். நீங்கள் உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். அவிட்டம் என்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். என்று எதிர்ப்பு முனையாக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. திசை திருப்பம் வேறுபடும் இருக்கக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். என்று நீங்க பதட்டமான மனநிலையில் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் இன்றி ஏற்பட கொடுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். கொடுக்கப்பட்ட பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகிவிடக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு என்ற மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பும் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். பெண்கள் என்று கூடுமானவரை பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதற்கான நேரம் கொடுங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதலை பற்றி எந்த ஒரு புரிதலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும்.
மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வார்த்தைகளை கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பிரிவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். தெய்வீக சிந்தனை இன்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று பொறுப்புகளை உணர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். என்று கொடுக்கப்பட்ட பணியை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போராட்டாத்தி. என்னை இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடுங்க. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த கவலைகள் கண்டிப்பாக மாறும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. போராட்டாத்திய நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். பழைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நேற்றைய பிரச்சனை கூட இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடும். விட்டு போன காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முன்னேற்றம் இருக்கும். பண வரவு கண்டிப்பாக கூடுங்க. ஏதேனும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி சீராக மேலோங்கும். பெரிய அளவில் மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். குடும்பத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். அலுவலகம் தொடர்பான காரியங்கள் வெற்றி இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சிந்தனை வளம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். உத்திரட்டாத்தி. என்று கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். திருமணம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். சுபகாரிய நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வீர்கள். ரேவதி. திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்களை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பொறுமையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில முன்னேற்றம் இருக்கும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். காரிய வெற்றி ஏற்படக்கூடும். வீடு மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.